அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் பிரபல மூத்த பத்திரிகையாளர் அவர் நடத்தின அந்த லைவ் ஷோவில் கேட்கப்பட்ட கேள்வி இது. சினிமா கவர்ச்சி இல்லாமல் அண்ணாமலை அவர்களால் 2031 ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வியை நாமளும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. சினிமா கவர்ச்சி இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்களால் 2031 ஜெயிக்க முடியுமானா, அப்போ சினிமா கவர்ச்சி இருந்தால் தான் தமிழக அரசியலில் களம் காண முடியுமா? நம் இளைஞர்கள் இன்னும் அப்படிப்பட்ட அரசியலைத்தான் எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. தமிழகம் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு சினிமா இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியலில் சினிமா இல்லாமல் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. பட் பரவாயில்ல, சினிமா தளத்தில் இருந்தும் நிறைய நல்ல தலைவர்கள் வந்திருந்திருக்காங்க. தமிழகத்தை நல்ல முறையில் ஆட்சியும் செய்திருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. ஆனால் அது ஒன்று மட்டுமே கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அது தமிழக அரசியலுக்கு நல்லதா அப்படின்னு நாம் யோசிக்கணும். சரி, திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு சினிமா பின்புலம் கிடையாது. ஆனால் காமராஜர் மாதிரியான தலைவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாமல் தான் இந்த மண்ணை ஆண்டார்கள் இல்லையா? எது அவரை 9 ஆண்டு காலம் 3 முறை முதல்வர் ஆக்கியது எது? திரு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் மக்களுக்கு ஆற்றிய நற்பணி, இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அக்கறை, அவர் ஆற்றிய சமூக பணி, மக்கள் பணி இல்லையா? அதுதான் அவரை 3 முறை முதல்வராக்கியது. அது மாதிரி இங்கே களம் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் எழுச்சி பெறுவார்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள், மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். இது மாத்திரம் கண்டிஷன் கிடையாது, ஆர் குவாலிஃபிகேஷன் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட், தகுதியான திறமையான இளைஞர்களும் தலைவர்களும் முன்வந்தால் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அந்த மாற்றம் தமிழ் மண்ணில் நடக்கணும். அண்ணாமலை அண்ணன் அவர்களை பொறுத்தவரை சினிமா பின்புலம் இல்லை என்றாலும் அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அந்த பாப்புலாரிட்டி அவர் எதன் மூலமாக கெயின் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது அவர் ஆற்றிய மக்கள் பணி அவருக்கு கர்நாடகா சிங்கம் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்துருக்கு இல்லையா? அது தானாக கிடைச்ச பட்டம், மக்கள் அன்பின் மிகுதியால் கொடுத்த பட்டம். அதே மாதிரி இங்கே அவர் 5 ஆண்டு காலம் பிஜேபியில் இருந்தார். பிஜேபியில் மற்ற தலைவர்களும் இதற்கு முன்பும் இருந்தார்கள், இனியும் இருக்க போகிறார்கள் மாநில தலைவராக. ஆனால் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருந்த அந்த 5 ஆண்டு காலம் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி பொற்காலமாகத்தான் இருந்தது இல்லையா? 3% இந்த ஓட் பேங்க் 12% ஆச்சுன்னா த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் மிஸ்டர் அண்ணாமலை அண்ணா. ஸோ எப்படி அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா, அவரோட வே ஆஃப் அப்ரோச், அவரோட கிளாரிட்டி, கம்யூனிகேஷன், த நாலேஜ் தட் ஹி அக்வயர், மக்கள்கிட்ட பழகிற விதம், சமுதாயத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற பார்வை, அரசியல் புரிதல், அரசியல் நாகரிகம், இது எல்லாம் தான் இந்த தலைவரை மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிச்சு இல்லையா? அப்போது வித்தின் 5 இயர்ஸ், ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் அவரால் அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னா, இந்த 5 வருஷம் எந்த மாதிரியான மாற்றங்களை அவரால் ஏற்படுத்த முடியும்? ஸோ கண்டிப்பாக ஏற்படுத்துவார்ல. சின்ன குழந்தையிலேருந்து சினிமா பார்த்து கை தட்டிக்கிட்டு இருந்த, விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம குட்டி பசங்கள்லாம் இப்போது வாங்க சாலைகளை சுத்தம் பண்ணுவோம், கடற்கரையை சுத்தம் பண்ணுவோம், நம்மளுடைய அப்பாவோ நமக்கு தெரிஞ்ச யாரோ நம்ம சொந்தக்காரங்க யாராவது போதைக்கு அடிமையாக இருந்தால் அவங்கள போய் சொல்லுவோம், குடிக்காதீங்க, போதைக்கு அடிமையாகாதீங்கன்னு சொல்லுவோம். இப்படி குழந்தைகளை இயங்க வைத்த தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அப்போது அவரால் இந்த மாற்றத்தை நிகழ்த்தி விட முடியாதா? இந்த மாற்றம் அவருக்கு மட்டும் நல்லதா அப்படின்னா இல்லை, அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த மாற்றம்
தமிழகத்திற்கான மாற்றம், சமுதாய முன்னேற்றம், இளைஞர்களின் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ஸோ எகெயின் நம்ம அந்த கொஸ்டினுக்கு போகணும்னா, சினிமா பின்புலம் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் 2031 ஜெயிப்பாரா என்றால், நம்மளுடைய பதில் சினிமா பின்புலம் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு தேவையில்லாதது. ஏற்கனவே அவருக்கான அந்த இமேஜ் அதை அவர் கிரியேட் பண்ணிட்டார். அவருக்குன்னு ஒரு லீடருக்கான குவாலிஃபிகேஷன் அனைத்தும் இருக்கிற தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அவருக்கு அந்த பின்புலம் தேவையில்லாதது. இப்போவே அவருக்கான வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இன்னும் நாளுக்கு நாள் கண்டிப்பாக வளரும். மக்கள் மாறுவார்கள், அண்ணனை ஏற்றுக்கொள்வார்கள், அண்ணனுடைய நகர்வுகளை அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ நல்லது கூடிய விரைவில் நடத்தி தீரும். அப்படி பார்க்கும்போது 2031 கண்டிப்பாக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களால் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.